தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து போன வருஷ பட்ஜெட் வந்து 4,38,000 கோடி. 4,38,000 கோடி. சரி, இது எப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த 4,38,000 கோடி பட்ஜெட்டில் ஒரு 15% மட்டும் கமிஷன் வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஆகுதுன்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்தீங்க. இல்லை ஒரு 10% வச்சிங்கன்னா கூட ஒரு 45,000 கோடி வந்து வருஷத்திற்கு ஒரு அமௌண்ட் ஆட்டை போடலாம். அப்போ 5 வருஷத்துக்கு வந்து 2.5 லட்சம் கோடி பணத்தை இந்த தமிழகத்திலிருந்து, தமிழகத்தை வளங்கள்லேருந்து சுரண்டி கொண்டு போக முடியும். சிம்பிளாக, ரொம்ப பெரிய அளவுலலாம் பண்ண வேண்டாம், பெரிய அளவில் ஊழல்லாம் பண்ண வேண்டாம். சிம்பிளாக ஒரு 2.5 லட்சம் கோடி நம்ம அடிக்க முடியும் ஆட்சிக்கு வந்துட்டா. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து எதை வச்சு மக்களை வந்து நம்மளை வாக்களிக்க வைத்து நம்மளை வெற்றி பெற வச்சா தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும். ஆட்சிக்கு வந்தால் தான் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து மொத்தமாக ஸ்வாகா பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கான பிளான் தான் நீண்ட நாளாக, இன்றைக்கி நேற்று போட்ட பிளான் கிடையாது. இன்றைக்கி பாஜக உள்ள கால்வையை பதித்திருப்பது போன 5 வருஷத்துலேயோ இல்லை போன 10 வருஷத்துலேயோ கிடையாது. இது ஒரு 100 வருட திட்டம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆர்எஸ்எஸ், அதுக்கப்புறம் 80களில் வந்த பாஜக, அவர்களுடைய மாஸ்டர் பிளான், எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகணும், எப்படி மூவ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் அணை கட்டணும், எப்படி ஒருத்தரை சரவுண்ட் பண்ணணும், கடைசியாக எப்படி தூக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். அப்போ பாஜக ஆரம்பிக்கிறாங்க, நேஷனல் லெவலில் அப்படியே இருக்குது. அந்த பார்ட்டி ஒவ்வொரு ஸ்டேட்லேயா போகுது. அந்தந்த மாநிலங்களுக்கு வேறு வேறு சிந்தனைகள், செயல்பாடுகள், கலாச்சாரங்கள் இருந்தாலும் மதம் அப்படின்றதுல மெஜாரிட்டி வந்து இந்துயிசம். ஸோ வந்து இப்போ காங்கிரஸ் வந்து என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய ஒரு கட்சி, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவ்வளோ தியாகங்களை செஞ்சுருக்கோம், இவ்வளோ தியாகிகள் இருக்காங்க, இவ்வளோ போராடி இந்த நாட்டை நாம் மீண்டும் மீட்டெடுக்கிறோம் அப்படின்றது தான் காங்கிரஸோடைய ஒற்றை முழக்கம். அதை வச்சு தான் மக்களும் வந்து ஆமாம் சுதந்திரத்திற்காக இவர்கள் தான் போராடினார்கள் சொல்லி அவங்களுக்கே ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அப்போ எதிர்கட்சியே இல்லை. அந்த எதிர்கட்சியை கொண்டு வந்து நாடு முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரணும்னா என்ன மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை போட்டு எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் பாரதிய ஜனதா கட்சி. அப்போ என்ன எப்படி வச்சு போடலாம், இவன் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கான், வெள்ளைக்காரனை துரத்தி இருக்கான்றான், நீண்ட காலமாக இருக்கான், 40 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்கான், எப்படி நம்ம காலி பண்ணுறது அவனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதம். ஸோ அதன் அடிப்படையில் துவங்கப்பட்டது தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. அப்போ மதத்தின் அடிப்படையில் என்னென்னா ஒரு கட்டமைப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு அடிப்படை, ஒரு தத்துவம், அடிப்படையான ஒரு அடுக்கு ஒன்று இருக்கு. அது என்ன அடுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள். உலகம் முழுவதும் மனிதர்கள் வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் பயப்படுவான். உடல்நிலை நோய் வந்துச்சுன்னா பயப்படுவான், இல்லை வயதாகிவிட்டால் பயப்படுவான், இல்லை அவனுக்கு பிரச்சனைன்னு வந்ததுன்னா பயப்படுவான், இல்லை அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு ஒரு அச்ச உணர்வு வந்துட்டு இருக்கும். அவனுடைய ஏதாவது அவனை பெருசாக பாதிக்கும்னு அவனாக நினச்சிட்டு அவன் பயப்படும் போது என்ன பண்ணுவான்னா, இன்னொரு அவனுக்கு ஒரு தீர்வோ இல்லை அவனை தாண்டிய ஒரு விஷயம் தேவைப்படும் அப்படின்றதுக்காக உலகம் முழுவதும் பல்வேறு மதங்கள் இருக்குது, பல்வேறு சிறு சிறு மதங்கள் இருக்குது, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை நோக்கி போவான், வழிபாடுன்னு போவான், இல்லை சாமியார்கிட்ட போவான், அவனுக்கு தெரிஞ்ச வழியை தேடி போவான். நண்பன் போவான், அதுக்கப்புறம் சாமியார் போவான், அதுக்கப்புறம் உடல்நிலை சரினா டாக்டருக்கு போவான். டாக்டரையும் தாண்டி ஒரு 4 நாளைக்கு மேலே காய்ச்சல் வந்ததுன்னா நேர்ந்துக்கிற ஆரம்பிச்சிருவான். மொட்டை அடிக்கிறேன், கழுத்தை வெட்டுறேன்னு மட்டும் நேர்ந்துக்க மாட்டான், மொட்டை அடிக்கிறேன்னு நேர்ந்துக்குவான், அப்படி நேர்ந்துக்குவான். ஸோ அப்போ உலகம் முழுவதுமே இந்த கடவுள் பயம் அப்படின்றது நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குன்றது, அந்த பயம் வந்து எல்லோருக்குமே இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இந்து அப்படின்ற ஒரு மதம் வந்து பெரும்பான்மையான மதமாக இருக்கிறது. இவர்களை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு அசைக்க முடியாத சக்தி ஆயிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே இந்த இந்து என்கிற ஒரு குடையின் கீழ் இருக்க மக்கள் தான் இருக்காங்க. அவர்களை ஒருங்கிணைச்சாலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணுவோம். உடனே நடக்காது, வரமாட்டான். அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அமைப்புகள் வந்து எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் போட்டு இவர்களெல்லாம் நீ வந்து இந்த அமைப்பில் இருந்தால் தான் நீ காப்பாற்றப்படுவாய், இல்லைன்னா எதிரி உன்னை காலி பண்ணிடுவான். எதிரி யாருன்னா முஸ்லீம். ஏன்னா கிறிஸ்தவர்கள் வந்து கத்தியை தூக்கிட்டோ இது பண்ணிட்டோ சண்டைக்கு வரமாட்டான், போருக்கு வரமாட்டான். இவன் டென்ஷன் ஆவான்.
அப்போ இவனை ஒருத்தர் அடித்தோம்னா அவன் 10 பேரை கூட்டு வருவான். 10 பேரை கூட்டு வரும்போது 100 பேரை நம்ம பக்கமாக சேர்த்துக்கலாம். இதுதான் இவர்களுடைய அடிப்படையான திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக மத கலவரங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவனை தூக்கி போட்டு அடித்தாலும் சரி, 2 சர்ச்சை கொடுத்துனீங்கனாலும் சரி, பிரச்சனை பெருசாக வராது. ஏன்னா அங்கே உள்ள அமைப்பினர், எங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கவங்களாம் அமைதி, இது அமைதியாக இருங்க எல்லாம் மேலே இருக்கவர் பார்த்துக்குவார். ஒரு கன்னத்தில் எடுத்தால் இன்னொருத்தர் கணத்தை காட்டுங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, உணர்ச்சி பூர்வமாக இறங்குவாங்க. அப்போ என்ன பண்ணனா, இவன் போய் அவனை அடித்து அவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த பக்கம் தாக்கும்போது இதில் 2 பேர் அடிபட்டோன்னா பார்த்தியா அப்பயே சொன்னோம்ல உனக்கு பாருங்க, இல்லை என் பின்னாடி வா, அப்போ தான் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் அவனை அடிக்க முடியும்னு சொல்லி அவனை இது பண்ணி அவனை ரிவல்ரியாக காமிச்சு இவர்களை பூரா ஒருங்கிணைக்கிறது தான் அந்த மத ரீதியான ஒரு கோட்பாட்டை எடுத்து என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக 80ஸ்லேருந்து ஆரம்பித்து நீ இந்துவா இருந்தேன்னா உன்னை அங்கீகரிக்க மாட்டான், நீ பிஜேபியில் இருந்தால் தான் உன்னை இந்துவா அங்கீகரிப்பான். அதுதான் இப்போதைக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதை எதுக்கு செய்யலாம் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, இப்படி அமைப்பை கட்டி இது பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து கால் ஊனிடுது. கால் ஊன்றிய உடனே என்ன பண்ணுறான்னா இன்வெஸ்டர்ஸை கூப்பிட்றான். தமிழ்நாடு ஆட்டையை போடணும், கேரளாவை ஆட்டையை போடணும், கர்நாடகாவை ஆட்டையை போடணும். என்ன பண்ணுறது? சரி, இவனை பிடி, இவன் தமிழ்ன்ற பேரில் ஒருத்தன் இருக்கான், பேசிகிட்டு இருக்கான். இவன் காசு கொடுத்தா போதும், இவன் வந்து பீடிக்கு சிகரெட்டுக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கான். டெய்லி குவார்டர் எவன் வாங்கி கொடுத்தாலும் பாட்டெல்லாம் பாடுறான். அதுக்கப்புறம் இவன் ஒரு கட்சியை ஒன்று ஆரம்பித்து தமிழன்னு ஒரு உணர்வு பூர்வமாக பேசி ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறான். சரி, அவனுக்கு என்ன விலைன்னு கூப்பிடு. அவனுக்கெல்லாம் சும்மா மாதம் அவ்வளோ கொடுத்தா போதும், இல்லை பெரிய அமௌண்ட்டாக கொடுத்தா தான் அவன் வந்து வாழ்நாளில் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை கொடுத்து அவனை கொண்டு வந்திருக்க உள்ளே கொண்டு வாங்க. இவனை பிடிங்க, இவன் வந்து இதுக்கு அடிமையாயிருவான், இவனை கொண்டு வாங்க. இவன் மேலே கேஸ் இருக்குது, இவனை தூக்குங்க, இவனை கொண்டு வாங்க. இவனை பூரா கொண்டு வந்து நம்ம பிளான் படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் வந்து பெரியார் என்கிற பிம்பம் தான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது, அதை உடச்சி நொறுக்கிட்டு ஒருத்தன் பின்னாடியும் ஜாதி தாங்க நமக்கு பெருமை, ஜாதி பெருமை, நம்ம பேரை போடுங்க பழைய மாதிரி. அன்றைக்கி டிவிலலாம் டிபேட்லலாம் ஒரு தம்பி வருவார், நம்ம கூட பணியாற்றியவர் தான் அவர். அந்த வலதுசாரியில் ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் பாடுற கூட்டத்திலலாம் போட்டிங்கன்னா அவர் ஜாதி பேரை போட்டுப்பார். ஏன்னா அவங்க மாநிலத்தில் அந்த பேரை போடுவாங்க. போடுங்க, எங்கே ஜாதி உணர்வு யாருக்குங்க இல்லை, போடுங்க, நம்மளாம் போடணுங்க அப்படின்றது எதுக்குன்னா உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது. பார்த்த உடனே விசாரித்த உடனே இல்லை, பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணணும் அவனுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த ஆதிக்க ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடியவனெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா, அவனுக்கு அந்த சில பேருக்கு சில பெருமைகள் தேவைப்படும். சில பேருக்கு ஆதிக்க ஜாதின்னு சொன்னால் சந்தோஷப்படுவான், சில பேர் பணத்தை கொடுத்தா சந்தோஷப்படுவான், சில பேருக்கு வீடு வாங்கி கொடுத்தா சந்தோஷம். இப்படி ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொன்று இருக்கான். அவனை கூப்பிட்டு உள்ளே வச்சுக்க வேண்டியது. உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம மக்களுக்கு எதிராகவே நம் தமிழ் இனத்தை சாதியை சேர்ந்தவர்களே அதுக்குள்ள பாகுபாடை ஏற்படுத்தி, அது ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து சீச்சு விட்டு இவர்களுக்கு எதிராக வந்து நம் தமிழர்களையே, நம் தமிழ் மண்ணில் பிறந்த பிசிக்கும் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் இல்லை எம்பிசிக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது, எல்லாமே தமிழர்கள், நம் மண்ணின் மைந்தர்கள். இவர்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்தி இந்த ஜாதி ரீதியாக சண்டையை இழுத்து விட்டு இதையாவது சொரிஞ்சு விட்டு சண்டையை போட்டு இவர்களை பிரித்து விட்டு வைக்கிறது தான் அவனுக்கு முதல் கட்ட 2ஆம் கட்ட பணி. அதுக்கு அடுத்து வந்து காசை கொடுத்து நல்லா பேசுகிறவனை, நல்லா ஒரு கான்செப்டாக உருவாக்குறவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு ஈசிஆரில் பங்களா, வீடு எல்லாத்தையும் வாங்கி வந்து, இல்லைன்னா வெளியில் இருக்கியா சந்தோஷமாக இருந்துக்கோ, இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன். சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு இந்த நாய்க்கு போய் 100 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி தரான் ஈசிஆரில் அப்படின்னா, டார்கெட் 2.5 லட்சம் கோடி. அதுக்கு இதெல்லாம் எச்ச இன்வெஸ்ட்மெண்ட். 100 கோடி 50 கோடி 20 கோடி ஒருத்தனுக்கு கொடுக்குறது, ஒருத்தனுக்கு ஈசிஆரில் 100 கோடிக்கு வீடு வாங்கி கொடுக்குறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த காசை கொடுப்பான், வீடு வாங்கி கொடுப்பான், வேற ஆள் பேரில் இருப்பான், வேற ஆள் ஃப்ரெண்டு வாடகை கொடுக்குறேன்னுவான், இவன் வந்து பெட்ரோல் போடுறான்னுவான். எவன் எந்த ஃப்ரெண்டா அவனுக்கு மாதத்துக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறான், ஒரு 2 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா எவனுமே இருக்க மாட்டான். இப்படி ஆட்களை செட் பண்ணி இதெல்லாம் பணத்தை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் அவன் வந்து எப்படி வச்சிருப்பான்னா அவனோட கட்டுப்பாட்டில் வச்சிருப்பான். எப்படின்னா, அந்த காலத்தில் மன்னர் காலத்துல இருந்து என்ன ஒரு அந்த கோட்பாடு, அந்த அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னன் வந்து
மக்கள் வந்து மன்னனுக்கு பயப்படுவான். ஏன்னா மன்னன் தான் ஆட்சியாளன், அவன் கீழே தான் காவல் எல்லாமே இருக்கும். அப்போ ஒரே வரியில் சொல்லணும்னா மக்கள் வந்து மன்னனுக்கு பயப்படுவான். மன்னன் கடவுளுக்கு பயப்படுவான். கடவுளுக்கு கீழே தான் மன்னன், அவனுக்கு கீழே தான் மக்கள். மக்களுக்கு மேலே மன்னன், மன்னனுக்கு மேலே கடவுள். கடவுள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னா மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். கடவுளை கட்டுப்படுத்துவது மந்திரம். அந்த மந்திரம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா சோன்சோ கட்டுப்பாட்டில் இருக்கு. இதுதான் அடுக்கு. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் இதுதான். இன்னைக்கு அதை நிறுவுவதற்கு தான் இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ராஜான்னு ஒருத்தர் இருப்பார், கோயிலை பற்றியே தான் பேசுவார். கோயில் எங்கள் கையில் கொடு, கோயில் கவர்மெண்ட் கையில் ஏன் இருக்குது, என் கையில் கொடு, என் கையில் கொடு, கோயிலில் இது நடக்குது, அது நடக்குது, 6 கால பூஜை நடக்கலை, அது இது நடக்குது, கமிஷன் அடிக்கிறீங்க, அது இதுன்னு எல்லாம் கத்திக்கிட்டே இருக்க காரணம் என்னன்னா இந்த அடுக்கு தான். இந்த மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு பயப்படுவீங்க. அரசாங்கம் வந்து கடவுளுக்கு பயப்படுற அரசாங்கமாக இருக்கணும். அப்போதான் அந்த அரசாங்கம் வந்து மந்திரத்துக்கு கட்டுப்பட்டதாக வரும். அப்போதான் நாம் மந்திரத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நம்ம கட்டுப்பாட்டில் இந்த எல்லா அடுக்கும் கடைசி நிலை மனிதன் வரைக்கும் இவன் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவான். கடவுள் கட்டுப்பாட்டிலலாம் கிடையாது, மந்திர கட்டுப்பாட்டில் இல்லை. மந்திரமே இவன் கட்டுப்பாட்டில் இருக்கும். இவனுக்கு கீழே மந்திரம், மந்திரத்துக்கு கீழே கடவுள், கடவுளுக்கு கீழே ஆட்சியாளர்கள், ஆட்சியாளர்கள் மக்கள். இந்த அடுக்கை மீண்டும் கொண்டு வருவதற்காகத்தான் இவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முதல்ல தோழர் நீண்ட நேரம் பேசும்போது சொன்னார், இந்த ஜாதியின் அடிப்படையில் குலத்தொழிலுக்கு லோன் தரான்னு பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்துடுவான். உங்கள் பின்னாடிலாம் ஜாதி பேரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோன்னா யார் எந்த ஜாதின்னு, தம்பி வாங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, வாங்க லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சலூன் கூட உங்கள் அப்பா வச்சுருந்தாரு, உங்கள் தாத்தா ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் விஓ வாங்கிட்டு வாங்க, அப்படியே அவனை வந்து படிக்க விடாமல் ஆக்கிடுவான். இவனை ஒரு குரூப்பாக பிரிச்சுவான், அவனை ஒரு குரூப்பாக பிரிச்சுடுவான். சத்திரியன்றவனை வச்சு இவனை அடக்கி வச்சுக்குவான். அவனோட அடியால் அவனை பயன்படுத்துவான். அவனை வச்சு இவனை அடக்குவான், இவனை வச்சு அவனை அடக்குவான். இப்படி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கவர்மெண்ட்டை அவன் கட்டுப்பாட்டில் வந்துடும். அது வந்து மோடி அந்த பிராமணரான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா மோடி வந்து மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர், கடவுளுக்கு கட்டுப்பட்டவர். புரியுதா? நீங்கள் பார்த்துருக்கலாம், வந்து ராமர் கோவில் திறப்பு விழாவில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது லட்சக்கணக்கில் போச்சு. அங்கே என்ன நடந்ததுன்றதை அது உள்குத்தாக நம்ம போட்டிருந்தோம். அங்கே நம்ம பிரதமர் மோடிஜி போயிருப்பார். அவர் எப்படி அவமானப்படுத்தப்பட்டார், எப்படி வந்து அவரை வந்து நாங்கள் தான் எல்லாம் கடவுளை கட்டுப்படுத்துறது நாங்கள் தான், நீர் இங்கே வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் பார்த்து தான் எதாவது பண்ணணுன்ற காட்சிகள் இப்பயும் போய் அந்த லைவ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அடுக்கில் இருக்கும். நான் சொல்கிற அடுக்கில் தான் அது இருக்கும். அதைத்தான் பெரியார் சொன்னதைத்தான் நாம் சொல்கிறோம். நம்ம புதுசாக கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த செட்டப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா காலங்காலத்துக்கு கொள்ளையடிக்கலாம். இந்த இது வந்து இவர்களுடைய லாங் டேர்ம் ப்ராசஸ், இது நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு இப்போ நடக்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் 4.5 லட்சம் கோடி. இதை என்ன பண்ணோம்னா, எதுக்காக இந்தியை புகுத்தணும், இந்தி அப்படின்றான்னா, எதற்கு அண்ணாவும் பெரியாரும் இன்று வரைக்கும் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்தியை சென்ட்ரலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னா, டெல்லியில் உட்காந்தே கான்ட்ராக்ட் கொடுப்பான். தமிழ்நாட்டில் இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு சொல்லி ஒரு அடிமை ஆட்சியவோ இல்லை அவனோ நேரடியாக ஆட்சிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, ஃபைல் வந்து செக்ரட்டரியேட்டில் இருக்காது, ஃபைல் வந்து டெல்லியில் இருக்கும், இவனோட கட்சி ஆஃபீஸில் இருக்கும். அங்கே வச்சு அங்கேயே உள்ள கான்ட்ராக்டை எந்த விதமான அக்ரிமெண்ட்டுக்குள்ளேயோ இல்லை இது சட்டத்துக்குள்ளேயோ வராது. இங்கே வந்து மினரல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 2 லட்சம் கோடி கான்ட்ராக்டுக்கு அதானிக்கு அங்கேயே கையெழுத்து போட்டு அங்கேயே கொடுத்துருவான். டபுள் இன்ஜின் நான் சொல்கிறது இதுதான். 2 கையெழுத்து வேணும் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு. நான் ரோடு கான்ட்ராக்டை சொல்ல, ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு நிலக்கரி சுரங்கத்தையோ இல்லை ஒரு மினரல்ஸை பற்றி எடுக்கிறதுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வேணும். இவன் மொத்தமாக ஆட்டையை போடுறது தான் இந்த ரெட்டை இன்ஜின் ஆட்சி கேட்குறது. ஏன்னா டெல்லியிலே உட்காந்து கையெழுத்து போட்டுருவான். நமக்கு தெரியாது, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்தை காணான்ற கதை தான் இருக்கும். நம்ம வளங்கள் பூராமே சுரண்டப்படும். எல்லாத்தையும் யார் சுரண்டிட்டு போவான்னா, மேப்படையாக சுரண்டிட்டு போயிடுவான். அங்கேயே உட்காந்து கையெழுத்து போட்டுருவாங்க. இங்கே எந்த பேப்பர்ஸுமே வராது. அவன் அங்கே கையெழுத்து போடுவான். இங்கே உள்ள சிஎம் இவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிற சிஎம் வந்து டெல்லியில் கூப்பிட்டு ஒரு 100 ஃபைலை கொடுத்து இதெல்லாம் கையெழுத்து போட்டு நைட்டு கிளம்பிடு அப்படின்னு. அங்கேயே டெல்லியில் போய் கையெழுத்து போட்டு வந்துடுவான். இவனும் அங்கே போயிடும், இங்கே யாருமே கிடையாது, உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டு மொத்தமாக எல்லா வளங்களையும் அடிச்சிருவாங்க. இந்த 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கு இல்லையா,
இது யார் யாருக்கு எந்த குஜராத்திக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும், எந்த பீகாரிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அங்கேயே உட்காந்து எழுதி அங்கேயே வாங்கிட்டு போயிடுவான். இது உனக்கு இந்த ரோடு ஃபுல்லாக ஹைவே ஃபுல்லாக நீ போட்டுக்க, இதை பூரா நீ போட்டுக்கன்னு இந்த வளங்கள் பணம் எல்லாமே எங்கே போயிருன்னா டெல்லிக்கு போயிடும். டெல்லிக்கு போயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக நம்ம வளங்களை பூரா எப்படி வந்து டெல்லி சுல்தான்கள் அந்த காலத்தில் இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனானோ, பாண்டியன் அதாவது இந்த உலகத்தில் வான்ஸ் வாங்க சொல்கிறான், உலகத்தில் நான் எத்தனையோ நாடுகளுக்கு போயிட்டேன், இப்படி பொண்ணும் பொருளும் உள்ள நாடு வந்து இந்த பாண்டிய நாடு தான் சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனால் மதுரையில் என்ன மண்ணாங்கட்டியாக இருக்குது, இப்போது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இதே போல தான் வந்து இந்த வளங்களை, தமிழர்களுடைய வளங்களை மதத்தின் பெயரால், மதத்து பெயரை சொல்லி, கடவுள் பெயரை சொல்லி, நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. ஜெய் ஸ்ரீராம், ரைட், ஓகே, அது இந்து கடவுள்னு வச்சுங்க. சென்னையில் எங்கே ஸ்ரீராமர் கோயில் எங்கேயா காட்டுங்க பார்ப்போம். ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல ஒரு குரூப் இருக்கிற இடத்துல மட்டும் 1-2 இருக்கு. ஏனென்றால் நம்ம முன்னோர்களே அதை வந்து ஏற்றுக்கொள்ளலை. நம்மளுடைய வழிபாட்டு கடவுளாக முருகனை வைத்திருக்கிறார்கள், நம்ம குலதெய்வங்கள் இருக்குது, நம்ம மாரியம்மன் காளியம்மன்லாம் இருப்பாங்க, அங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊர் கோயில், நம்மளோட இதில் வர்றது. நம்ம யாரும் வந்து வேற இதுக்குள்ளே நம்ம போகிறதில்லை. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அதையெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதையெல்லாம் முன்பே அறிந்து தான், இன்னைக்கு நேற்று இல்லை, அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து முன்பே அறிந்து, பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் அதெல்லாம் முன்பே அறிந்து தான் இதையெல்லாம் அன்றே அணை போட்டு தடுத்து விட்டார்கள். இருமொழி கொள்கைன்னு கொண்டு வந்தது காரணம் அது மொழி படிக்கிறதெல்லாம் கிடையாது. உங்களை படிக்க வச்சு என்ன பண்ணுவான்னா, ஒரு 2 ஜென்ரேஷன் நீங்கள் ஃபுல்லாக ஹிந்தி படிச்சுட்டீங்க அப்படின்னா, இதுதான் கர்நாடகாவில் நடந்திருக்கு. பெங்களூரில் நண்பர்கள் உள்ளவங்க கேட்டு பாருங்க. தமிழை மறந்துட்டான், கன்னடத்தை மறந்துட்டான், இங்கிலீஷ் ஹிந்திக்கு போயிட்டான், ஹிந்தி தான் பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ கர்நாடகாவில் கன்னடமே மறந்து போச்சு அவனுக்கு, தாய்மொழியை மறந்துட்டான், மராத்தி தாய்மொழியை மறந்துட்டான், ஹிந்தி சினிமாவோட டாமினேஷன் வந்துருச்சு மகாராஷ்டிராவில். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஹிந்தி படிச்சீங்க அப்படின்னா ஹிந்தி சல்மான் கான் தான் உங்களுக்கு ஹீரோவாயிருவார். இந்த நடிகர்கள் இருக்காங்க சில கூமுட்டைகளுக்கு அது கூட கிடையாது. இவனே இருக்க மாட்டான். நாளைக்கு எவனா ஹிந்திக்காரன் ஹீரோவாக நடிப்பான், அங்கேயே படம் எடுப்பான். ரஞ்சித்தோ இல்லை இந்த இப்போ படம் எடுத்துட்டு இருக்காப்லையே ஒருத்தர், மாரி செல்வராஜ், மோகன்ஜி, இவர்கள்லாம் இங்கே படம் எடுக்க முடியாது. இவன் சுவாகா பண்ணிட்டு போய் இவன் படம் பார்க்க தான் முடியும். நமக்கு ஹீரோ வந்து யார் இருப்பான்னா ஷாருக் கான், சல்மான் கான் இருப்பான். அங்கேயே படம் எடுப்பான், அங்கேயே டைரக்ட் பண்ணுவான், அங்கே படம் பெட்டி மட்டும் வரும். நம்மளோட டிக்கெட் காசு பூரா எடுத்துகிட்டு பாம்பேக்கு போயிடுவான். இதுதான் அவர்களோட திட்டம். மொழியை பரப்புறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். அவனோட மார்க்கெட்டை டைரெக்டாக அங்கேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சு உங்கள் காசெல்லாம் சொல்லிட்டு உங்கள் பணம் அங்கே போயிடும். நீங்கள் மட்டும்தான் இங்கே இருப்பீங்க, ஒரு நாள் நீங்களும் காணாமல் போயிடுவீங்க. இதுதான் அவர்களுடைய திட்டம். ஸோ இந்த திட்டத்தை நோக்கி தான் இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ட்ராக்ல மதம்ன்ற போர்வையில் அப்படியே வந்துட்டு இருப்பான், ஒரு பேரலாம் வந்துட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஃபினான்ஸுன்ற போர்வையில் அப்படியே வந்துட்டு இருப்பான். வந்துட்டு மொத்தமாக உங்கள் வளங்களை, நம்மளுடைய தமிழர்களுடைய எல்லாவற்றையும் ஆட்டையை போட்டுட்டு கடைசியில் நம்ம வேட்டியும் துண்டை தோலில் போட்டு நிற்க வேண்டியதான் எல்லாரும். கடைசியில் என்னடா மாப்பிள்ள, என்னடா மச்சான்னா, டே நீ தான்டா என்கிட்ட 7.5 கூட்டினேன், நீ தான் ஜாதியை சொல்லி என்னையே வந்தேன்னா, டே நான் எங்கடா அவன் தான்டா சொன்னான்னா அவன் ஓடி போயிடுவான். எல்லா காசு வளங்களை அடிச்சுட்டு போயிடுவான். நம்ம தான் எம்பிசி, பிசி, எம்பிசி, அந்த பிசி, இந்த சிசி எல்லாரும் இங்கே உட்காந்துருக்க வேண்டியது. பஞ்ச பராரே நம்ம உட்கார்ந்துருக்க வேண்டியது. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், நம்மை கொள்ளையடிக்க வந்த கும்பல் இருக்கு இல்லையா, இந்த கும்பல் வந்து நம்மளை மொத்தமாக மொட்டை அடிச்சு விட்டு போயிடும். அதற்காகத்தான் பெரியார் வழியில் நாம் இன்று வரை பாதுகாப்பாக இருக்கிறோம். அதை பின்பற்றி இருக்கிறதுனால இதை பாதுகாத்து நம் தொடரவில்லை என்றால், நம்ம உங்கள் பிள்ளைங்கெல்லாம் சொன்னால் கேட்காது. ஓப்பாச்சு நீ வேற என்ன பெரியார் அதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அந்த குழந்தைக்கு இப்பயே சொல்லிக் கொடுங்க. அது இப்போ புரியலைனாலும் 10 வருஷம் கழிச்சு அதை யோசிக்கும், மண்டையில் ஏறிடும் அதுக்கு. ஆமாம், நம்ம அப்பா 10 வயசில் சொன்னார், ஓ அவர் தான் பெரியாரா, அவர் தான் அண்ணாவா, அவர் தான் கலைஞரான்னு. ஸோ இதை நீங்கள் இப்போதே வந்து மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நாம் வந்து பெரியார் விஷயத்தையும் அண்ணா விஷயத்தையும் கடத்த முடியும். தமிழை யார், திராவிட யாருன்றதை நம்ம சொல்ல முடியும். இங்கே சில கும்பல் இதை தனியாக பிரித்து போயிட்டுருக்கான். தமிழன் தான் பூர்வக்குடி, தமிழன்ட்டு வந்தவன் தான் திராவிடன். தெலுங்கர்களாக இருந்தாலும், கன்னடர்களாக இருந்தாலும், மலையாளிகளாக இருந்தாலும். மலையாளம் இப்போ 1050 வருஷம் தான் ஆகுது அந்த மொழி வந்தது. அது தமிழும் சமஸ்கிருதம் கலந்தது தான் மலையாளம். நம்மகிட்ட இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கன்னடம், தெலுங்கு போயிருக்கலாம், கன்னடம் போயிருக்கலாம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் ஜெனட்டிக்கல் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறேன்னா, திராவிடியன் ஜீன்ன்றது ஒன்று தான் அப்படின்றது தான் மெடிக்கலாகவும் ப்ரூவ் ஆகப்பட்டது.
ஸோ அதனால தான் திராவிடன் நம்ம சொல்லிட்டு அது ஒரு தவறான வார்த்தை இல்லை. நாமெல்லாம் தமிழர்கள் தான். ஆனால் நம்மிலிருந்து பிரிந்த குழுக்கள் தான். இப்போ நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு ஒரு பிள்ளை வரும், அதுக்கு ஒரு பிள்ளை வரும்னா ஒரு 3வது ஜென்ரேஷன் 5வது ஜென்ரேஷன் போனாலே நம்ம குடும்பத்துக்கு அதுக்கு டச் இல்லாமல் போயிடும். அது நம்ம கண்ணாலேயே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஆயிரக்கணக்கான வருடத்தை முன்பு நம் தமிழர்களிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தான் அவர்கள். அவர்களுக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்காது. ஆனால் இந்த திராவிட இனம் என்பது ஜெனட்டிக்கலாகவே ஒன்று தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பெரியார் கொள்கையும் அண்ணா சொன்னதையும் நாம் அன்று சொன்னது இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்று மொழி போருக்காக மொழியை எதிர்த்து தடுத்தாங்க. சும்மா ஒரு ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜை தடுக்கிறதுக்கு என்ன லூஸா இவங்க அந்த மாதிரி நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த இந்த மொழி படிப்பது எதுக்கு, மொழியை படிக்கிறதெல்லாம் தடுக்கிறாங்கன்னா, டே நீ யாரா நீ திருடுறதுக்காக உன் மொழியை கற்றுக் கொடுக்க இங்கே வர்ற உள்ள நுழையிற, அதை எடுத்துகிட்டு ஓடு, எனக்கு தேவையே இல்லை. நான் சைனீஸ் கூட கற்றுக்கிறேன், ஜப்பனீஸ் கற்றுக்கிறேன், நீ புகுத்துனேன்னா உன் மொழி எனக்கு தேவையில்லை அப்படின்றது தான். நாம் இன்று மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் நாம் பிடிவாதமாக இருந்தால் மட்டுமே தான் தமிழ் மொழியை காப்பாற்ற முடியும், திராவிடத்தை காப்பாற்ற முடியும், நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும். எந்த சூழலிலும் இந்த ஜாதி என்கிற பின்பெயரை மட்டும் நாம் எப்போது அது எடுக்கப்பட்டதோ, பெரியார் காலத்தில், அண்ணா காலத்திலையும் கலைஞர் காலத்தில் எடுக்கப்பட்டதோ அது அப்படியே தான் இருக்கணும். அதை மட்டும் எந்த சூழல்லையும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இது போக போக மறைந்து கொண்டே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கலாம். திருப்பி நாம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம சந்ததிகளுக்கு நல்லது. அது ஒரு காலம் எல்லாமே மாறிவிடும். ஏன்னா மீண்டும் 1000 வருடங்களுக்கு முன்பு எப்படி தமிழகம் இருந்ததோ அப்போது ஜாதி இல்லை, அதற்கான எந்த கல்வெட்டும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. 1000 வருடத்துக்கு முன்பு எந்த கல்வெட்டு எந்த செப்பேடுகள்லையும் அது கிடையாது. அது பிற்காலத்தில் சில திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு விஷயம். அது மீண்டும் அது எல்லாமே கரைந்து போயிடும். எல்லா தமிழர்களும் ஒரே குடையின் கீழ் வருவார்கள். அதுக்கு சில காலங்கள் பிடிக்கலாம். ஏன்னா இதை நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் தமிழர்களாக நாம் தமிழினம் வாழ்ந்தது என்று இவ்வளவு காலம், இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நாம் வந்ததை நாம் தொடர்ந்து எடுத்து செல்ல முடியும். அந்நிய சக்திகள் தான் நமக்கு பிற மொழியை புகுத்தி நம்மை கொள்ளையடிக்க வருபவன் எவனாக இருந்தாலும் அவன் நமக்கு அந்நிய சக்தி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் பெரியார் சொன்னார், அண்ணா சொன்னார், கலைஞரும் சொன்னார். எனவே அதை நாம் பின்பற்றி நாம் சந்ததிகளை காப்போம். நன்றி, வணக்கம்.